உண்டு. கோபம் வந்துட்டுன்னா நம்ம நிதானத்தை இழந்துருவோம். கோபம் வரும்பொழுது அமைதலா இருந்து பாருங்க. கோபம் வரும்போது ஒரு 10 ஸ்தோத்திரத்தை போட்டுருங்க. பிள்ளைங்க மேல வரலாம், ஹஸ்பண்ட் மேல வரலாம், மனைவி மேல கோபங்கள் வரலாம். 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 10 ஸ்தோத்திரத்தினால நீங்க உங்க நாவை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த இடத்துல துணை வருவார். அதிகமான எரிச்சல்கள், அதிகமான கோபங்கள் வர நேரத்துல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, எசப்பா, என்ன நான் வீணான வார்த்தைகள் பேசிடக்கூடாதப்பா, என் நாவை பரிசுத்தப்படுத்திடுங்கன்னு சொல்லி நாவுல கையை வைத்து நீங்க ஜெபம் பண்ணிருங்க. அந்த நேரத்துல கோபங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த நாவுல ஒரு பரிசுத்தத்தை தருவாரு. அதே மாதிரி மற்றவங்க ஒரு ஆளை பத்தி நம்மள்ட்ட பேச வரும் பொழுதும் காதை தொட்டு ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவர், இந்த காதுல தேவையில்லாத காரியங்கள் போயிடக்கூடாது எசப்பான்னு காதை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம பேசுற வார்த்தைகள், ஆண்டவரே, நான் எதுவுமே மற்றவங்களை நான் புறங்கூறியோ தப்பாவோ எதுவும் நான் பேசிடக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாவை தொட்டு எப்போதுமே ஜெபம் பண்ணுங்க. ஒரு மொபைல் கால்ஸ் வந்தாலும் சரி, மொபைலை எடுத்து